அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் அவமதிக்கப்பட்டதாக கூறி ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்கள் அவமதிக்கப்படுவதாக ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். பண மதிப்பிழப்பால் ஏற்கனவே பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளனர் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் அவமதிக்கப்பட்டதாக ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் அவமதிக்கப்பட்டதாக கூறி ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்கள் அவமதிக்கப்பட்டதாக ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்கள் அவமதிக்கப்படுவதாக ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். பண மதிப்பிழப்பால் ஏற்கனவே பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளனர் எனவும் வியாபாரிகள் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன். நிர்மலா சீதாராமனுக்கு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முழு விவரம். கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பேசிய கோவை அன்னபூர்ணா உணவகத்தினுடைய உரிமையாளர் பல்வேறு, அதாவது ஜிஎஸ்டியில் பல்வேறு விதமாக வரிகள் இருப்பதை குறிப்பிட்டு அதனை ஒழுங்குமுறைப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த காணொலி வைரலாகி இருந்தது. இந்த நிலையில் நேற்றிலிருந்து மற்றொரு காணொலி வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த நிதியமைச்சரிடம் பேசிய அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து அவரிடம் தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்பது போலவும் அவர் தனது பேச்சு தொடர்பாக விளக்கம் அளிப்பது போலவும் காட்சி ஒன்று வெளியாகி அந்த காட்சி மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் அன்னபூர்ணா உரிமையாளர் அவமதிக்கப்பட்டிருப்பதாக கூறி எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த விவகாரத்தில் கோவை அன்னபூர்ணா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்டதற்காக அவருக்கு அவமரியாதை இழைக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது கோடீஸ்வரர்கள், அதாவது பிரதமர் மோடியினுடைய கோடீஸ்வர நண்பர்கள் சட்டத்தை மாற்றுமாறோ அல்லது அதாவது தேசத்தினுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காக சட்டத்தை மாற்றுமாறு உள்ளிட்ட கோரிக்கைகளை விடுத்தால் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சிவப்பு கம்பளத்தை விரிக்கிறார். ஆனால் இவர்களை போன்ற சிறு குறு தொழில் முனைவோர்கள் தங்களுக்கான உரிமைகளை கேட்கும் பொழுது அவர்கள் அவமதிக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஏற்கனவே வரி விவகாரம் மற்றும் ஜிஎஸ்டி மற்றும் அணுக முடியாத வங்கி நடைமுறைகள் ஆகிய காரணமாக சிறு குறு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் மிகுந்த பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் இது தொடர்பாக அவர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது அதிகாரத்தில் இருப்பவர்களினுடைய ஈகோவை அது தொடும் பட்சத்தில் அவர்கள் அவமரியாதை செய்யப்படுவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இந்தியாவினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தங்களுக்கு நிவாரணம் வேண்டும் என நீண்ட ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் அரசு அவர்களினுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் அகங்காரத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஜிஎஸ்டி உள்ளிட்ட விவகாரங்களை ஒழுங்குபடுத்தினால் லட்சக்கணக்கான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நன்மை அடையும் எனவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.